இவ்வளோ கஷ்டத்துல இருந்து இவ்வளோ டார்ச்சர்ல இருந்து நான் தாண்டி இன்னைக்கு டிவோர்ஸ் கேட்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு அடிபட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நாள் நான் வாய மூடிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட என்ன தப்பு தப்பா பேசி வந்து ஒரு போஸ்ட்டை வெளியிட்டாங்களோ அப்ப நானும் பேசிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படியே செகண்ட் பேஜை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரீசெண்டா என்னுடைய குழந்தைகளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல கூட பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைய மீட் பண்ணலான்னு போயிருந்தேன். ஸோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ண போலான்னு பார்த்தா ஆர்த்தி ரவி விடவே இல்லை. ஸோ இவ்வளவு கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இடையே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் கெனிஷாவை பத்தி சொல்றேன். கெனிஷாவை எல்லாரும் நீங்க தப்பா பேசுறீங்க. அவளுடைய ரெஸ்பெக்டுக்கு ஒரு சின்ன களங்கம் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு மென்டலி, பிசிக்கலி, பினான்சியலி எல்லாத்துலயுமே நான் வந்து தோத்து போயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ ஒரு ஒளியா வந்தது கெனிஷா மட்டும்தான். அவங்க மட்டும் இல்லைன்னா நேரத்துக்கு நான் என்ன ஆகியிருப்பேனே தெரியாது. இன்னைக்கு நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறேன்னா அந்த பொண்ணாலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த பொண்ணை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பா பேசாதீங்க. நான் ஒரு நடிகர் என்னை பத்தி பேசுறீங்கன்னா எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போங்க. கெனிஷாவை பத்தி பேசாதீங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு ஹீலர்.